ஏய் சாட்டை தேனி வந்து பாரு, ஏய் சாட்டை சேலம் டேய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். யாரு தெரியாம? குண்டர் சட்டம் 14 வழக்கு மயிரா போச்சு நிக்கிறோம்டா, மயிரா போச்சுன்னு. நீ ஒரு வழக்குக்கே கரூர்ல இருந்து ஓடி போன பரதேசி, ஓடி போன பரதேசி. 1991-96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருக்கும் போது இந்தியாவிலேயே பழங்குடி பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை, வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமையுடைய சூத்திரதாரி, கொலைகாரன், கொள்ளக்காரன் இந்த செங்கோட்டையன். அவன் ஊர்ல வச்சு செய்யறத நான் காத்திருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையத்தை வச்சு செய்யணும். அவரை வரண்டா, துணிஞ்சு நிக்கிறோம் நாங்க. ஏன்? மடியில் கனமில்லை, வலியில் பயமில்லை. நீ என்ன 41 பேரை கொன்ன, 41 பேரை கரூர்ல துள்ள துடிக்க கொன்ன. நான் சொல்றேன்டா, சிபிஐயே மறுத்தாலும் நான் சொல்றேன், கரூர்ல ஏன் அக்யூஸ்ட் இந்த விஜய் 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 41 பேரை கொன்னா விஜய். என் மேல முடிஞ்சா வழக்கு போட்டு வர்றான். நீ நல்ல ஆத்தாள கம்பெனிக்கு போறதா என் மேல வழக்கு போடுறான். விஜய் ஏன் அக்யூஸ்ட் சொல்றதுக்கு விஜய் தாண்டா ஏன் அக்யூஸ்ட். இங்க விஜய கைது பண்ணல, விஜய் மேல எஃப்ஐஆர் இல்லங்கிறதுக்காக 41 அவனே செத்து போயிட்டானா? ஒண்ணுமே இவன். ஏங்க, கட்சி தலைவனை தலைவனா பாப்பாங்க, தகப்பனா பாப்பாங்க, அண்ணனா பாப்பாங்க, சித்தப்பனா பாப்பாங்க. கட்சி தலைவனை புருஷனா பாக்குற ஒரு கூட்டம் அது தாவேக்கா கூட்டம். அவர் என்ன நினைக்கிறாப்ல, எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. இவங்க தளபதி வந்தாருன்னா அப்படியே கிரௌடு கூடிரும், கூட்டமா கூடிரும். விஜய் அண்ணா வந்தா பெண்களுக்கு பிச்சு உதறிடுவாருனா. இங்க பாண்டிச்சேரியில் சீட் ஒதுக்கிக்காரு. 30ல் 2 பெண்கள். இதுதான் பெண்களுடைய முன்னேற்றமா? அதே பாண்டிச்சேரியில் 30 வேட்பாளர் 15 பெண்கள் 15 ஆண்கள். அது நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு முன்னேற்றுவாரு விஜய். எங்க முன்னேற்றுவாரு? திரிஷா வேணா முன்னேற்றுவாரு. படத்தில் நடிச்சு வாய்ப்பு கொடுத்தாருலங்க, அதை சொன்னாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன அண்ணாட்டா, என்ன அண்ணாட்டா, ரீவராச்சில்லுக்கா கண்ணா தசாங் கண்டு புட்டா அப்படி அதுல படத்துல வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றினாரு. அவங்க எல்லாம் பேசுறாங்க நம்மள, டேய் நாங்கள் பேசியதற்கு எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை பேசுறீங்க. நான் சென்சார் இல்லாம பேச ஆரம்பிச்ச ஒரு பையன் ரோட்டில் நடமாட முடியாது. அருண்ராஜ் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உங்க வண்டவாளத்தான் தண்டவாளத்துக்கு ரொம்ப நேரம் தம்பி. கண்ணியமாக, ஒழுக்கமாக, சபையில நாகரிகமா பேசுறோம். நாகரிகமா பேசுறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க அருண்ராஜ் தட்டு பூஸ்ட். இதே அருண்ராஜ் தான் 6 மாசம் முன்னாடி கட் பண்ணி போட்டா இலவசம் கொடுத்து கொடுத்து எங்க மக்களை ஏமாத்திட்டாங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இலவசம் கொடுத்துட்டாங்க. எங்களுடைய தளபதி தலைவர்கள் வந்தால் படிச்சவரார் பொறுப்பு ரொம்ப டீசெண்டா பேசுறாருன்னு பார்த்தா பையன் பண்றது பூரா கம்நாட்டி வேலை. விஜய் வீட்டுக்கு ரைடு போயிருக்காப்ல. ஒரே ஒரு ரைடு எதை பார்த்தவரா தெரியல, விஜய் விழுந்துட்டாப்ல. ஒரு ரைடு விஜய் வீட்டுக்கு போயிருக்காப்லங்க. ஓ, இப்பெல்லாம் ஆம்பளைங்க நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு வடிவேல் கேட்பார்ல. அழகா இருந்தா ஒரே கிட்னாப்பா. அப்படி எதிரா சொல்ல என்னைய உன்னை ஹெவியா ஈர்க்க வச்சுச்சு. என் முத்து போன்ற பற்களா, இல்லை முரட்டுத்தோல் உடம்பா, இல்லை அழகான என்ன ஹேர் ஸ்டைலா? சொல்லுடா என் செல்லம், என் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி விஜய் வீட்டுக்கு ஒரு ரைடு அருண்ராஜ் போய் விஜய் மேல ஈர்ப்பு வந்துருச்சான். ஈர்ப்பு போற அளவுக்கு அங்க என்னத்தை நீங்க பாத்தீங்க? விஜய மட்டும் தான் பாத்தீங்களா? இல்ல கூட என்னங்க இது? படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடுறான். படிச்சவன் செய்யலாமா? திமுக காரங்க இலவசம் கொடுக்கறாங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதிமுக காரங்க இலவசம் கொடுக்கறாங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பூஸ்ட் கொடுக்கீங்களே, எவ வீட்ல கொள்ளையடிச்சு கொடுக்கற, எவ தாலி எடுத்துடா என் மக்களுக்கு பூஸ்ட் கொடுக்கணும்னு நான் கேட்கல. என் தம்பி சுடல கேட்கிறான். எங்க அண்ணன் நடராஜ் கேட்கிறாரு. வழக்க வேணா அவன் மேல போடு. நானும் தான் எவ்வளவு தாங்கிறது? பழகருக்கு இது பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஒரு கட்சிங்க கொள்கை என்னன்னு கேட்டா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறேன்றான். கட்சி தலைவர் ஊடகத்தை சந்திக்கிறது இல்ல. சரி, கட்சி தலைவர் ஊடகத்தை சந்திக்க மறுக்கிறாரு. சரி, அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கும், வளகாப்புக்கு போக வேண்டியிருக்கும், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கும், பல்வேறு விஷயங்களுக்கு அவருக்கு இருக்கும். ஒரு போக்குவரத்துமா இருக்கக்கூடிய ஆளு. அவருக்கு பல இடங்களை மெயின்டைன் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்கும் அவருக்கு. சினிமாலையும் இருப்பாப்ல, அரசியலும் பார்க்கணும். அதனால அந்த மாதிரி சொல்றேன், டபுள் இடம் மெயின்டைன் பண்ணணும். சோ அதனால அவர் கலைஞர் மாதிரி பிஸியா இருக்கக்கூடிய ஆளு அவர். ஆனா கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு பயமா? நீங்க வரக்கூடாது. அருண்ராஜ் சாட்டையில் என் கூட ஒரு டிபேட்டுக்கு. உங்களுக்கு உண்மையிலே கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கு ஒன்று இருந்தால் நான் திருச்செங்கோட்டிலேயே நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் காத்திருக்கிறேன். ஒரே ஒரு டிபேட். இந்த அருண்ராஜ் என் கூட வர சொல்லு, நான் தாவைக்குள்ள வந்து சேர்றேன். உன் கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்ன, உன் லட்சியம் என்ன, உன் இலக்கு என்ன? உன் கட்சி எதுக்காக தேர்தலில் போட்டி போடுது சொல்லு. எங்களுக்கு இலக்கு, ஒரு லட்சியம், ஒரு இலக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன இலக்கு? தளபதி, மாஸ், டிவிக்கு. இதை தவிர்த்துட்டு
தியேட்டர்ல, கக்கூஸ்ல, கல்யாண மண்டபத்துல, காடேத்து மண்டபத்துல, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில, காலேஜுக்குள்ள எங்க போனாலும் டிவிக்கே தளபதி தளபதி. அவன் தளபதி இல்லடா, தமிழ்நாட்டுடைய தலைவலிடா, தலைவிதிடா. தளபதி தற்கூரிகளுடைய தளபதி. நீ தற்கூரிகளின் தளபதி, தமிழ்நாட்டு தளபதி அல்ல. இவர் தான் தமிழ்நாடா, இவருக்கு பேர் தான் தமிழ்நாடா. நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நானும் நிறைய படிக்கிறேன். நான் வந்து படிக்காம கிடையாது. தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அந்த அணையோடைய உறுதித்தன்மை பார்க்கக்கூடிய ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் ஏதோ போடுறேன், ROW. இதை பத்தி கூட நான் படிச்சிருக்கிறேன். அப்பதான் கூகுள்ல பார்த்துட்டு இருக்காப்ல. கேள்வியா கேட்ட உடனே காவிரி பிரச்சனை தெரியுமா, முல்லை பெரியார் தெரியுமா, பாலாறு தெரியுமா, என்னென்னமோ கெட்ட வார்த்தையில பேசுறாங்களே. காவிரி முல்லை பெரியாருன்றாங்க, பாலாறுன்றாங்க. இப்ப என்ன சரி தெரியல. உடனே எனக்கு வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அந்த அணையினுடைய உறுதித்தன்மை பார்க்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தெரியும் எனக்கு. நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அணையை எப்படி பாதுகாப்பீங்கன்னு நாங்க வீடியோவா பார்த்தோம், நல்லா பார்த்தோம். ஒரு தலைவன் என்ன நோக்கமே இல்லாம ஒரு கூட்டம் தெரியுதுங்க, அவன் பின்னாடி ஒரு கூட்டம் தற்குறி. அவனுடைய அதிகபட்ச அறிவு அவ்வளவுதான். வாட் ஃபார் டிவிகே, வாட் ஃபார் தளபதி, தளபதி அவ்வளவுதான். அம்பேத்கர் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றம் குறித்து வாய் துறக்க மாட்டார். ஆனால் இவர் மதசார்பற்ற சமூக நீதி இவருடைய கோட்பாடா. முதல் சமூக நீதி வந்து மதத்தின் அடிப்படையில் இல்ல, சமூக நீதி என்பது சாதி அடிப்படையில். இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் பிற்படுத்தப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன், ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி என்று சமூக நீதி என்பது குடிகளின் அடிப்படையில், சாதி அடிப்படையில் தான் சமூக நீதி, இட ஒதுக்கீடு. அதுவே தெரியாம மதசார்பற்ற சமூக நீதி. அப்ப மத சார்புடைய சமூக நீதி எது? மதசார்பற்ற சமூக நீதி. அப்ப மத சார்ப மாட்டீங்க, உங்களுக்கு மதமே கிடையாது. அப்புறம் என்ன மயத்துக்கு நீ ரம்சானுக்கு போய் குல்லா போட்ட? உனக்கு தான் மதம் கிடையாதுல்ல, மத சார்பு இல்ல. மத சார்பு இல்லை என்றால் என்ன மயத்துக்கு நீ குல்லா போட்ட அப்படின்னு நான் கேட்கல. எங்க அண்ணன் ஹிமாயன் கேட்கிறாரு. அவருக்கு தான் உரிமை இருக்கு. தட் பிளட் இஸ் என்ன காரணம் சொல்லிட்டு இருந்தாருங்க. அவரு இப்படி கேள்றா தம்பி, நான் சொல்றேன்னாரு. கோர்த்து விட்டனா? ரம்சான் வந்தா திமுக குல்லா போடும், ரம்சான் வந்தால் எடப்பாடி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா டிடிவி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா ராகுல் காந்தி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா உதயநிதி குல்லா போடுவார், ரம்சான் வந்தால் விஜயும் குல்லா போடுவார். ரம்சான் வந்தால் குல்லா போடாது நீ சிறுபான்மை அல்ல, நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் என்று சொல்கிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இவர் போயிட்டு அதுவும் பித்துக்குழி முண்ட மாதிரி நமாஸ் முடிச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா அங்கிருந்து போன் வந்திருக்கும் போல இருக்கு, பட்டினம் பக்கத்துல இருந்து போன் வந்த உடனே திரும்பி முழுக்குது. காலையில் எந்திரிச்சு பிள்ளை பேம்பர்ஸை கலட்டுறதுக்கு முடிக்கும்ல, நைட்டு முழுக்க பேம்பர்ஸை போட்டு விட்டு வெயிட் தாங்காது, பிள்ளை வந்து அப்படி முழிக்கும். அது மாதிரி முழிச்சுட்டு நிக்கிறாப்புல. மனசுலேருந்து பண்ணணும், ஓட்டுக்காக பண்ணக்கூடாது. நீ குல்லா வச்சுட்டா இஸ்லாமியம் புறம் குபுகுபுன்னு ஓட்ட போட்டுருவானா? நாங்க 15 வருஷமா கத்தி பேசுறோம், எங்களுக்கே போடல, உனக்கு போட்டுருவானா? கருணாநிதியை தாண்டி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. 6வது கடமையாக கருணாநிதிக்கு ஓட்டு போடுறதையும் திமுக ஓட்டு போடுறதையும் இஸ்லாமிய பெருமக்கள் நினைச்சிருக்காங்க. ஆனாலும் போட்டா போடு, போடலாம் போ, ஆனால் உனக்காக நான் பேசுவேன். திருப்பரங்குன்றத்திற்காக பேசிய தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். இல்ல கேட்டா அவரு பேசினா இஷ்யூ ஆயிரும், அவரு பேசினா பிரச்சனை ஆயிரும், அதுக்கெல்லாம் அவர் பேச மாட்டாங்க, அவனுக்கு தெரியாதுங்கன்றான் ஒருத்தன். திருப்பரங்குன்றத்துக்கு ஏன்டா பேசலன்னு சொல்லி அந்த கட்சியில ஒருத்தர் சேர்ந்திருக்காப்ல, 10 கட்சி பழவயசம். அங்க போய் நின்றுக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் பேசல, ஏன்னா அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா தானே பேசுவாரு அப்படிங்கிறான். நாஞ்சில் சம்பத்துன்னு நான் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த தேர்தல் முடிஞ்சு வெளியே வருவாரு. வெளியே வந்த உடனே அவட்டு போய் கேட்பாங்க, ஏங்க வெளியே வந்துட்டீங்க? அவனை பார்க்கவே முடியலங்க, அவனை பார்த்தா தானே ஏதாவது பேச முடியும். ஏன் பார்க்க முடியல? அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. அப்புறம் புசி ஆனது ரொம்ப புசியும், ஆதவும் ரொம்ப பிடிக்கும், அவனை கூடயே வச்சிருக்கான் அப்படின்றான். இதை சொல்லலைன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். இன்னொன்னு இருக்கு, ஒருத்தி சொல்றா வெக்கமே இல்லாம, ஒருத்தி அவளுக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. எங்க தளபதிக்கு வந்து என்ன, அவருக்கு அம்மா இல்லைன்னா நாங்கள் அம்மாவை இருப்போம், அவருக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியா இருப்போம், அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா குப்பை கூட்டுறவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 5 பொண்டாட்டி வச்சுக்கிறா. எங்களுக்கு இருக்கு, நாங்க வச்சுக்கிறோம். நீயும் வச்சுக்கிறியாமா? எங்களுக்கு இருக்குன்றாவ நார்மலைஸ் பண்றாங்க. ஒருத்தன் கட்டிய மனைவி நீதிமன்றத்திலே அழுது கொண்டிருக்கிறார், எனக்கு வீட்டுக்குள்ளே தங்க இடம் கொடுக்க மறுக்கிறார், என்னை துன்புறுத்துகிறார், மென்டலி பிசிக்கலி என்னை டார்ச்சர் செய்கிறார் என்று ஒரு கட்சியின் தலைவனை பார்த்து, அண்ணாதுரையின் மனைவி அப்படி சொல்லல, கருணாநிதியின் மனைவி தயாளமாலோ ராசாத்தியம்மாள் அப்படி சொல்லல, அண்ணன் ஐயா ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா அப்படி சொல்லல,
ஐயா எடப்பாடி மனைவி சொல்லல, சீமானி மனைவி சொல்லல, எங்களுடைய பிள்ளை எங்க வீட்டுல சொல்றாங்க அப்படி. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சியின் தலைவருடைய மனைவி சங்கீதா சொல்றாங்க, என்னை அவர் மென்டலி பிசிக்கலி டார்ச்சர் செய்கிறார். என்ன மென்டலி பிசிக்கலி பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ற ஒருத்தன் எப்படா தலைவர் என்று ஒரு மானமுள்ள தாவே கேட்கிற ஒருத்தன் கேட்கல. இப்படித்தான் அருண்ராஜ் பொண்டாட்டி சொல்வாங்களா? அருண்ராஜ் குடும்பத்தில் இதை ஏத்துக்குவாங்களா? இந்த மண்ணின் மகன் தானே அவரு. தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு தெரியாதா? தெரியாதா? ஒரு பொண்டாட்டி அடிச்சு வரட்டுவேன் எப்படி அந்த நாட்டுக்கு தலைவனா வருவன் ஒருத்தன் கூட கேட்கலங்க. கேட்ட ஒரு ஆளு நாங்க மட்டும்தான், வேற எவனும் கேட்கல. சங்கீதாவுக்கும் சேர்த்து நாங்க பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அது எங்க வீட்டு பிள்ளை, ஈழத்து பிள்ளை, ஈழத்து தேவதை அவள். அது சொல்லுவாங்களா, வீட்டுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது வெறும் தெருவில் ஏதோ விட்டுருவாங்க. பைத்திய கூட்டம், பைத்திய கூட்டம். அங்க வா, இங்க வா, சேலத்துக்கு வா. ஏப்ரல் தாண்டா சேலத்துல மாம்பழம் சீசனு, அப்பதாண்டா வர முடியும். அவசரப்படாதடா, வருவேன். எல்லா ஊருக்கும் வருவேன், எல்லா ஊருக்கு வந்து உங்களை வச்சு செய்ய வருவேன், கவலைப்படாத. நேத்து நான் சொன்ன போன வாரம் தான் வேட்பாளர் அறிவிச்ச உடனே தமிழக வெற்றி கழகத்துல எங்களுக்கு பணம் கேட்டாங்க, சீட்டு தரல. எங்களுக்கு பணம் கேட்டாங்க, பணம் கேட்டு கொடுக்கல, சீட்டு தரல. 5 கோடி ஒரு சீட்டு கேட்டாங்க, 25 லட்சம் புசி கேட்டாரு, இப்படின்னு சொல்லுவான்னு சொன்னேன். சீமான் திருக்கதரிசி மாதிரி சீமான் தம்பியின் திருக்கதரிசி சொன்னது அன்றே கணித்த சாட்டைன்னு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் எனக்கு தெரியும் சொல்றது யாரு, அவன் தான் எனக்கு சொல்றான். நான் என்னமோ சோர்ஸ் என்ன எண்ணெயை வச்சிருக்கிறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரா வச்சிருக்கேன். அவன் தான் சொல்றான், அண்ணே இப்படி நடக்குதுன்னு, இந்த புசி பைய பணமா கட்டி எங்களை கொள்றான்னு. எங்க வீட்டுல கூடிய தட்டு முடிச்சாதான் கக்கூசு வாலி முதற்கொண்டு தூக்கி கொடுத்தாச்சுன்னு அவன்கிட்ட எல்லாத்தையும் கலவண்டு போயிட்டாங்கன்னு. எங்களுடைய வேலை திட்டம் பெருசு, எங்களுக்கு இந்த தாவேக்கா ஒரு பொருட்டே கிடையாது. ஏன் பேசுறோம், காமெடி, ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்லங்க. அண்ணன் ஹிமாயினா ராவா அடிச்சார் 1.5 மணி நேரம், எல்லாரும் அப்படி டைட்டா இருந்தீங்க. ஒரு ரிலாக்ஸேஷன், ஜிம்முக்கு போன உடனே ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி கையை காலை மடிக்கி இப்படி காலத்தை இப்படி ஆட்டுறோம்ல ஸ்ட்ரெச், அது மாதிரி விஜயை பேசுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச், ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ தம்பி அப்புறம் சிரிச்சாங்க பாருங்க, ஒரு என்ஜாய்மெண்ட் தேவைப்படுது. அவன் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி.